தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து கருத்துக்கரம் பற்றி வழிநடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் தமிழினியன். காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். சமுதாயத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகள், பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், மாற்றத்திற்கான பயணம், இதை குறித்து விவாதிப்பதற்கான நிகழ்ச்சி தான் இது. இன்றைய மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கவிருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள் நேற்று பெரியார் சிலை அகற்றுவது குறித்து சமூக வலைதளங்களில் இட்ட ஒரு பதிவு. அதைத் தொடர்ந்து திருப்பத்தூரில் பெரியார் சிலை சேதப்படுத்திய வன்முறை போராட்டங்கள், இப்படி தொடர்ச்சியாக பல நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கின்றன. இது ஒரு கருத்து மோதலா, கொள்கை ரீதியான மோதலா, பல விஷயங்கள், நீட், காவிரி மேலாண்மை வாரியம் போன்ற பல விஷயங்களை திசை திருப்பும் முயற்சியா, இதை குறித்தான் நாம் இன்றைக்கு விவாதித்து வருகிறோம். ஹெச் ராஜா அவர்களது கருத்திற்கு பிரதமர் வரைக்கும் கருத்து தெரிவிக்கின்ற அளவிற்கான பல செயல்பாடுகள் நடந்தேறி இருக்கின்றன. இது வன்முறை சம்பவங்களும் பல நிகழ்ந்தேறி இருக்கின்றன. நேற்றைய தினம் திரிபுராவில் லெனின் சிலை அகற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் உத்தரப்பிரதேஷ் மீரட்டில் அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டிருக்கின்றது, சேதப்பட்டிருக்கின்றது. நேற்றைய இரவே தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூரில் அம்பேத்கர் சிலை சேதப்பட்டிருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் போராட்டங்களும் இப்படியான வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கின்றது. இந்த போராட்டங்கள், இத்தகைய மோதல்கள் ஏதேனும் பெரிய விஷயங்களை திசை திருப்பும் விதமாக அமைந்திருக்கின்றதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. குறிப்பாக மிக முக்கியமாக தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரமான விஷயமாக இருக்கின்ற காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். இது குறித்த விவாதங்கள், நீட் தேர்வு குறித்த விவாதங்கள், இவை அனைத்தும் பேசாமல் இது போன்ற போராட்டங்களை வைத்து திசை திருப்பப்படுகின்றதா என்கின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கின்றது. இதை குறித்தான் விவாதிக்கவிருக்கின்றோம் இன்றைய மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக தற்போதைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் 84 திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கி முதலமைச்சர் உத்தரவு. மாவட்ட ஆட்சியர்களின் கோரிக்கையை ஏற்று அறிவிப்பை வெளியிடுவதாக தகவல். சிறப்பாக செயல்படும் 3 மாவட்ட ஆட்சியர்கள், கண்காணிப்பாளர்கள் மாநகராட்சிக்கு விருது. முதலமைச்சர் பழனிசாமி நேரில் வழங்கி கௌரவிப்பு. பெரியார் சிலை உள்ளிட்ட அனைத்து சிலைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறும் காவல்துறைக்கு அறிவுரை. திருப்பத்தூரில் பெரியார் சிலையை சேதப்படுத்திய வழக்கில் 4 பேர் கைது. வன்முறையில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகளை கட்சியில் இருந்து நீக்கி தமிழிசை நடவடிக்கை. ஹெச் ராஜாவை கைது செய்ய தமிழக அரசியல் கட்சிகள் வலியுறுத்தல். பெரியார் பற்றிய கருத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதாக ஹெச் ராஜா விளக்கம். இந்த மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். திராவிட இயக்க தமிழர் பேரவையை சேர்ந்த திரு தமிழ் மறவன், பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜெயராமன், வலதுசாரி சிந்தனையாளர் பாலாஜி வெங்கட்ராமன் அவர்கள் மற்றும் பெரியாரிய சிந்தனையாளர் ஷாலின் மரியா. அனைவருக்கும் வணக்கம். ஷாலின் மரியா, உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். திரு ஹெச் ராஜா அவர்களது கருத்து, அதற்கப்புறமான வன்முறை சம்பவங்கள், தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்கள், இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு திசை திருப்பும் முயற்சியாக பார்க்குறீங்களா, அல்லது இது ஒரு மிகப்பெரிய கருத்து மோதல், இந்த கருத்து மோதல்களை இப்படியான போராட்டங்கள் மூலமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறீங்க? இது ஆக்சுவலி 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்புறதாகவும் நான் பார்க்குறேன். 2வது சாகர்மாலா அப்படிங்கிறதுக்கும் சாகர்மாலா திட்டத்திற்கு பெரிய எதிர்ப்பு இருக்கணும், ஆனால் இன்னும் இல்லை. ஸோ அதற்கான ஒரு திசை திருப்பு முயற்சியாகவும் நான் இதை பார்க்குறேன். அது தவிர்த்து பார்க்கும்போது சொல்லும் விஷயங்களும் ஒன்றும் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் ஒரு சில மக்கள் மீது ஒரு பெரும்பான்மையான மக்கள் மீது ஒரு வன்மத்தை திணிக்கிறாரு. ஹெச் ராஜா has become a social menace.
அதாவது அவர் பேச்சை கேட்கும்பொழுது ஒரு கம்யூனல், அதாவது ஒரு ஜாதிய ரீதியான மத ரீதியான சண்டைகள், மத கலவரத்தை ஏற்படுத்துறமான பேச்சுக்கள் தான். இப்போ இன்னைக்கு மட்டும்தான் ராஜா அப்படி பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை. சில வருடங்களாகவே ராஜா வந்து தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்ல போகணும்னா கந்துவெட்டி கொடுமையால விழுப்புரம்ல 5 பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, தீக்குளிச்சிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன வார்த்தை சொல்றாரு? எல்லாரும் அரசாங்கத்தையும் கந்துவட்டியும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஆன்மீக இது குறைஞ்சு போச்சு தமிழ்நாட்டில், கடவுள் பக்தி இல்லாதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதற்கு காரணம் ஈவேரா ராமசாமி நாயக்கர் அப்படின்னு ராஜா சொல்றாரு. பெரியாரை செருப்பாலடி பெண் அப்படின்னு சொல்றதோ, இல்லை ஜிஎஸ்டி பத்தி ஒரு நடிகர் வந்து ஜிஎஸ்டி பத்தி பேசும்பொழுது அவர் ஜிஎஸ்டியும் ஒரு ஆட்சியை பத்தியும் பேசும்பொழுது அதை மத ரீதியா திசை திருப்பது. இல்ல இந்த நடிகர் வந்து ஒரு கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவர் பேர் இருக்கு, அதனால்தான் அவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு திசை திருப்புறது. அதாவது பிரச்சனைகள் இருந்து திசை திருப்பணும், மத கலவரத்தை தூண்டணும், தமிழ்நாடு ஒரு கலவர பூமி ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவர் தொடர்ச்சியாக இப்படி பல்வேறு கருத்துக்களை, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை திசை திருப்பும் விதமா பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்றீங்க. அப்போ அவர் தொடர்ச்சி அப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அதற்கு ஒன்னொன்னுக்கும் நம்ம எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருந்தோமானால் அப்போ உண்மையான விஷயங்களை பேசுவதிலிருந்து நாமும் திசை திருப்பி கொண்டே இருக்கிறோம், அவரோட நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம்ன்றதை ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டங்கள், குறிப்பாக 15 பேரோட பூநூலை அறுத்து போராடுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையான ஒரு விஷயம் தான் நீங்க நினைக்கிறீங்களா? பூநூல் அறுத்தது அதை பத்தி அது ஒரு எதிர்வினை, அதை பத்தி நான் அப்போசம் பண்ணல, நான் வந்து அதை சப்போர்ட்டும் பண்ணல. பட் அதே விஷயத்துல ஒரு சமுதாயத்திற்கு பிரச்சனை வரும்பொழுது அந்த மாதிரி பேச ஒரு மாநில மக்களே ஒரு தவறாக பேசிட்டு இருக்காரு. இல்ல அவர் நீங்களே சொல்றீங்க அவர் தொடர்ச்சியாக தவறா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ அப்படி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய எதிர்வினை தேவையான ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் ஒரு பெரிய இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்க ஒரு பெரிய கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாரு. அவர் தான் அங்க பிஜேபி அவர் பெரிய பொறுப்புல இருக்கட்டும். தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கின்ற அங்கீகாரம் 2.9%. இவ்வளவுதானே. அப்ப அந்த மரியாதை தானே கொடுக்கணும். ஒருவேளை நீங்க கொடுக்கிற மரியாதை பார்த்தா அவர்களுக்கு 30% வாக்கு வங்கி இருக்கிற அளவுக்கான மரியாதை நீங்க கொடுக்குறீங்க. காங்கிரஸ் இப்ப ஆட்சியில இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக காங்கிரஸ்ல இருந்து நாளைக்கு ஒருத்தர் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினா அது சீரியஸா எடுத்துக்கூடாது நீங்க சொல்றீங்களா? சீரியஸா எடுத்துக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா இன்னொரு விஷயத்தை திசை திருப்புகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது முக்கியமான விஷயமா பார்க்கணுமா? இல்ல அது திசை திருப்பது மட்டுமே நோக்கம் இல்லைன்னு நான் சொல்றேன். அதை தாண்டி கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். மேஜரா என்ன இஷ்யூ? இப்போ நேற்று அவர் சொன்னாரு, நைட் ஒரு பெரியார் சிலையை வேலூர்ல வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அப்போ அவர் சொன்னது தானே நடக்குது. அப்போ அவர் வந்து தீர்க்கதரிசி மாதிரி சொல்றாரு, நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அவர் சொல்லிட்டே இருக்காரு. ஒண்ணும் இல்ல, ஸ்டாலின் போயிட்டு தோப்புக்காரணம் பொண்ணுங்க, எதுக்கு ஸ்டாலின் தோப்புக்காரணம் பொண்ணு? சரி, கலவரம் உண்டு பண்றதுன்ற நோக்கம் அப்படின்றத சொல்றீங்க. திரு ஜெயராமன், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பல்வேறு விஷயங்கள் இப்போ குறிப்பாக பெரியார் சிலை சேதப்படுத்தினதுல சேதப்படுத்தியவர் வந்து கட்சியில நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அதை தூண்டியவர், அவர் மீது என்ன நடவடிக்கை? அவர் தூண்டவே இல்லை. நீங்கள் அதில் நல்லா கவனித்து பாருங்கள், அதில் தூண்டவே இல்லை. ஏன்னா நேற்றுக்கு இந்த விஷயம் மத்தியானம் 12 மணிக்கு தொலைக்காட்சிகளில் விரிவாக எதிர்வினைகள் வரும்பொழுதே ஹெச்ராஜா அண்ணனை நான் அழைத்து பேசினேன். மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா சொன்ன வார்த்தை என்னென்னா, அப்போவே சொன்னது என்கிட்ட, நான் இப்போ தான் லேண்ட் ஆகிறேன், எனக்கு விஷயம் தெரியல, நான் 3 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆவேன். நான் 3 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிறேன்னா அப்புறம் 5 மணிக்கு மேலே தான் அவர் என்னை கூப்பிட முடிஞ்சுது. ஏன்னா அதுக்குள்ளே நான் தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் 5-6 மணிக்கு மேலே கூப்பிட்டு என்னடா விஷயம் அப்படின்னாரு. இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது, என்னுடைய அட்மின் பாலாங்கிறவர் கோயம்புத்தூரில் இருக்கார், அந்த அட்மின் தான். நீங்கள் வேணால் டயத்தை வேணாலும் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் அந்த பதியப்பட்ட டயத்தையும் வேணா நீங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா எத்தனை மணிக்கு அவர் ஃப்ளை பண்ணாரு, டெல்லியில் அவர் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆனாருங்கிறது அவருக்கு இந்த கான்ஸ்பிரசி தியரி, இந்த சூழ்ச்சிகள் இதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்புறேன். சரி, ஒருத்தரோட பேர்ல இருந்து பதியப்படுதுன்னா பாலாவுடைய பதிவா, ஹெச்ராஜாவோட பதிவா, ஹெச்ராஜாவின் பதிவு தான் ஹெச்ராஜாவோட பதிவா தான் எடுத்துக்கிறோம். இல்ல தாராளமா இவர் மட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சியில இருந்து இன்னொரு சூர்யான்றவரும் பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, நேற்று லெனின் சிலை அகற்றப்பட்டு விட்டது, பெரியார் சிலை என்னைக்கு அகற்றப்படும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறார். இது நேச்சுரலா கேட்பாங்க, தூண்டியவர்கள்லாம் இன்னும் கட்சியில நேச்சுரலா கேட்பாங்க. ஏன்னா நீங்க பெரியார்னு சொல்றீங்க, நான் ஈவே ராமசாமின்னு சொல்றேன். அந்த ஈவே ராமசாமி சிலையை அகற்றுவதில் என்பது பல பேருக்கு பல கருத்து இருக்கலாம். ஏன்னா இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நான் பூணூல் அறுத்ததையும் ஆதரிக்கல, எதிர்த்ததையும் ஆதரிக்கலன்றாங்க. அவருடைய கருத்து அவருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அது சூர்யாவோட கருத்தும் சூர்யாவுக்கு இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு பூணூல் அறுத்ததையே வந்து தவறுன்னு சொல்றதுக்கு ஒரு திறன் இல்லாதவங்க. ரெண்டாவது, இவங்க வந்து நடுநிலையாளரோ இல்ல சமுதாய சீர்திருத்தவாதின்னு நீங்க சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. பகவத்கீதையும் என் கருத்தையை சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க பெரியாரிய சிந்தனையாளர் நீங்க சொன்னீங்கன்னா அது வேணா இருக்கலாம். ஏன்னா இந்து மத வெறுப்பாளர் பகவத்கீதையிலிருந்து அனைத்து இந்து இயக்கங்களையும் இந்து தெய்வங்களையும் வசைபாடு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதனால அறிமுகத்தையும் நம்ம அவங்களுக்கு சொல்லிடணும். ரெண்டாவது, அம்மையார் பேசும்போது சொன்னாங்க, விஜயை பத்தி சொன்னார் அப்படின்னு.
தானாட வென்றை ஆண்டாலும் சதையாடுதுங்கிறதுனால சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது, அதுக்குள்ளேயும் நான் போக விரும்பல. அவர் பேர் ஜோசப் விஜய் தானங்க, அதானங்க அவர் சொன்னாரு. அதுல என்னங்க தவறு? அவர் என்னைக்கு ஜோசப் விஜய் சரி, நான் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாங்க. பல்வேறு சர்ச்சைகளை ஒண்ணுனா தோத்துக்கிட்டே போகணும். இல்ல நான் அதுக்குள்ள கூட இருங்க, ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். கருத்து சுதந்திரம் பெயரில் என்ற பெயரில் திணிப்புந்தாங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த அந்த அம்மையார் அவர்களும் சகோதரர்களும் பதில் சொல்லணும். இன்னைக்கு கார்த்தால கி வீரமணி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இனி ஹெச் ராஜா அவர்கள் பெரியார் என்று சொல்ல வேண்டும், ஈவேரா என்றோ ராமசாமி நாயக்கர் என்றோ சொல்லக்கூடாது. இதுதான் பாசிசத்தின் உச்சபட்சம். ஒருவரின் ஒரு பெயரை சொல்லி அழிப்பதில் என்ன தவறு? இது பாசிஸ்ட்ங்க, இது மிக அடிப்படைவாதங்க. அப்படி சொன்னா நான் கை எடுத்துறோம் கால் எடுத்துறோம் சொன்னது யாரு? வைகோ சொன்னாருங்க. வைகோ சொல்லிருக்காரு. இன்னைக்கு கார்த்தால ஸ்டாலின் சொல்லிருக்காரு. நான் சொல்றேங்க, இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரு? குண்டர் சட்டத்துல அடைக்கணும்னு சொன்னாரு. அப்படி சொல்லல. சமுதாயத்தில் இல்ல மிக கடுமையான எதிர்வினையை சந்திக்க நேரிடும் அப்படினா என்ன அர்த்தம்? மிரட்டி பார்க்கிறாரு. வைகோ என்ன சொல்றாரு? முடிந்தால் ஒருமையில பேசுறாரு. நான் கேக்குற கேள்வி ரொம்ப சாதாரணமான கேள்வி. இப்படி வன்முறைகளை தூண்டுகின்றவர்கள் நல்லா இருக்காங்க. ஆனா இதை செய்த யாரோ ஒரு அடிமட்ட தொண்டன் வந்து நீங்க நீக்கி இருக்கிறீங்க. ஏன் நீக்கினீங்க? அப்போ பெரியார் சிலை சேதப்படுத்துறது உடன்பாடு இருக்குன்னா ஏன் நீக்கிறீங்க? ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நானும் சாதாரண எளிய தொண்டன், இந்த இயக்கங்களின் தேசிய இயக்கங்களின் மிக சாதாரண தொண்டன். நான் கேட்கிறேங்க, எதிர்வினைன்னு இந்த அம்மா ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாங்களே. 50 ஆண்டு காலமாக தமிழகத்தில் 50 ஆண்டு காலமா இல்ல, கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமா என்ன நடக்குது? பூணூல் அறுப்பது, நாமத்தை நக்குவது, பாம்பையும் பார்ப்பானையும் கண்டால் பாம்பை விட்டுவிடு, பார்ப்பானை பாப்பாத்தியை தேசியமயமாக்கி என்று சொல்லுது. ராமனுக்கு செருப்பு மாலை போடுவது, பிள்ளையார் சிலையை உடைப்பது, கோவில் வாசலில் ஈவேரா சிலையை வைத்து ஒரே ஒரு நிமிடம் ப்ளீஸ். அவர்களுடைய கொள்கைகளை எங்கள் மனதில் எங்கே புண்படுகிறது என்பதை கேளுங்கள். பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து நீங்கள் கேளுங்கள். கடவுளை புண்படுவன் காட்டு மிராண்டி, கடவுளை பரப்பவன் அயோக்கியன், கடவுளை வணங்குவன் கீழ்த்தரமான வார்த்தையில கோவில் முன்னாடி வச்சா ஒத்துப்பாங்களா? இவங்க போற சர்ச்சு வாசல்ல இயேசுவை கும்பிடுவான் அயோக்கியன்னு யாராவது சொல்றதுக்கு எனக்கே நான் கூச்சுதுங்க. சொல்ல முடியுமா? இந்த மாதிரி யாருங்க சொல்லுவாங்க? நீங்க வேணா சொல்லுங்க, அது உங்கள் கருத்து சுதந்திரம். நான் கும்பிடும் தெய்வத்தை, நான் வணங்கும் தெய்வத்தை கீழ்த்தரமாக பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. திரு ஜெயராமன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பெரியார் இருந்த காலம் என்ன, இப்போ இருக்கின்ற காலம் என்ன? இப்போ இருக்கு பெரியாருக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டியது எப்போ? பெரியார் வந்து அவருடைய கொள்கைகளை கடைபிடிக்கின்றவர்கள் யார்? அவர்களுக்கான எதிர்வினை எப்போ ஆட்டணும்? இல்ல பல கேள்விகள் இருக்குதா? நீங்க அப்ப உங்களுக்கு இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வேளை ஊடக தர்மத்தை மிக நடுநிலையுடன் நீங்கள் செயல்படுத்தும் இந்த காவேரி தொலைக்காட்சிக்கும் சகோதரர் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வேற எந்த சேனலையும் இந்த 15 பேருக்கு பூணூல் அறுத்ததுங்கிறது எந்த சேனலையும் சொல்ல நீங்க தான் முதல்ல ஹைலைட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் கேள்வி தான் கேக்குறேன். என்னோட கேள்வி அதற்காக நான் உங்களுக்கு நன்றி. நான் ஒண்ணே கேக்குறேன் சகோதரா. நான் வந்து தமிழினியன் அயோக்கியன், தமிழினியன் காட்டுமிராண்டின்னு சொன்னா அடுத்த தடவை இந்த சேனலுக்கு என்ன கூப்பிடுவீங்களா இல்ல அவனை வெளில துரத்துவீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஈவேராவின் சிலையை ஈவேரா காலம் முடிஞ்சு போச்சுங்க. ஏங்க ஸ்ரீரங்கம் கோவில் வாசல்ல கொண்டு போய் இவங்க வச்சு அழிச்சாட்டியம் பண்றாங்க? என்ன 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 நியாயங்க இருக்கு? நான் கேக்குறேங்க, ஏதாவது ஒரு மசூதி வாசல்ல ஒரு சர்ச் வாசல்ல ராமகோபாலன் சிலையை கொண்டு போய் வச்சு ஸ்ரீரங்கம் உள்ள ஒரு நிமிஷம் திரு உங்களுக்கு அண்ணா இருக்கு. அதாவது நீங்க வந்து மத கோயில்களுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார்கள், அனைத்து மதத்துக்கு எதிராகவும் திராவிட கழக உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க. சொல்லுங்க, ஒரே ஒரு நாள் பேசியிருக்காங்களா? நான் கேக்குறேங்க, நீங்க வேற்று மதம்னு சொன்னதனால நான் கேக்குறேன். அவர்கள் சிலை வழிபாட்டுக்கு எதிரான ஜவஹர்லாலுக்கு இங்க என்னங்க வேலை? ஈவே ராமசாமி நாயக்கர் சிலைக்கு ஜவஹர்லாலுக்கு வந்து சிற்குன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சிலை வழிபாடு சிற்குன்னு சொல்ல ஜவஹர்லாலுக்கு திரு ஜெயராமன் பிஜேக்கும் ஜெயலலிதாவுக்கு அதாவது நீங்க ரொம்ப தெளிவா பாத்தீங்களா? தேவையான விஷயங்கள் எதுவுமே பேசல. இப்போ இது திசை திருப்புகின்ற விஷயம் ஆரம்பிச்சேன். என்னுடைய திசை திருப்பிட்டீங்க. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ பேச வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கின்ற நீட் விஷயமோ காவிரி மேலாண்மை வாரியமோ இதை குறித்து விவாதிப்பதற்கான வாய்ப்பே இல்ல. மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் இணைந்து சிபி ராதாகிருஷ்ணனும் ஹெச் ராஜாவும் டாக்டர் தமிழிசையும் அன்பு சகோதரி தமிழிசையும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை என்றாவது இவர்கள் பேசுகிறார்கள். எல்லா காலங்களிலும் RSS ஆரியன் வடநாட்டு கைக்கூலி இததானங்க பேசுறாங்க. பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசை சவுந்தரராஜனும் பெரியாரியால் புண்படவில்லை. அவர்கள் வந்து ஹெச் ராஜாவுக்கு எதிர்வினை ஆற்றுறதுனால புண்படலையா? அப்ப நீங்க கேட்கிற கேள்வி ஒரு உணர்வு பூர்வமாக இல்ல பெரியார் செஞ்ச விஷயங்கள்லாம் இல்ல அவரை மாதிரி நாம் பேச முடியாது. திரு ஜெயராமன் அதாவது பெரியார் செய்த விஷயங்கள்லாம் ஆய்வுக்குட்பட்ட விஷயமா இருக்கு. ஹெச் ராஜாவும் ஒரே கருத்தில் பிரயாணம் செய்கின்றார்கள். இன்று 26 நிமிடம் டெல்லியில பேட்டி கொடுத்துள்ளார். வேண்டுமென்றால் சில தொலைக்காட்சிகள், காவேரி தொலைக்காட்சியில வேறு சில தொலைக்காட்சிகள் வெட்டியும் ஒட்டியும் ராஜாவிற்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் சிந்து முடிய பார்த்தார்கள். ஆனால் 26 நிமிஷம் பேட்டி
என்னிடம் வீடியோ உள்ளது. அங்கே ஹெச் ராஜாவின் கருத்தை பரிபூர்ணமாக ஆதரித்து அருமை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளார். உங்க கட்சிக்குள்ள இருக்கிற இணக்கத்தை பத்தி அதெல்லாம் நம்ம கிடையாது. பேசுறது, அத பத்தி நீங்க கவலை உங்க இல்ல. கற்பனைங்க. இல்ல நான் அது உங்க கற்பனை. என்ன அதுக்குள்ள கற்பனை? நான் நான் என்ன போக சொல்றேன் விரும்பல. இப்போ? நான் இப்ப என்ன இல்ல சொல்றேன்? உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, கருத்து நான் அது சொல்லவே இல்லையே. இல்ல, நான் நீங்க என்ன அதான் சொல்றேன், ஆரம்பிச்சீங்க. உங்க கட்சிக்குள்ள இருக்கின்ற இணக்கத்தை பற்றி நம்மளுக்கு கவலை இல்ல. சரி. நம்மளுக்கு ஆட்சி செய்கின்ற ஒரு கட்சி நீங்க. சரி. நீங்க மக்களுக்கு என்ன சேவையோ அதை செய்றீங்களான்றதா எங்களுக்கு கவலை. அது- உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை பற்றி ஊடகங்களுக்கோ மக்களுக்கோ கவலை இல்ல. இல்ல இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, அதாவது திசை திருப்புகின்ற விஷயமாக பல்வேறு விஷயங்கள் இருக்குது. முக்கியமான விஷயங்களை மறந்துட்டோமான்றதான் ஒரு கேள்வியா இருக்குது. உங்களுக்கு முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிட்டேன். திரு தமிழ்மரவன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த போராட்டங்கள் பாத்தீங்கன்னா, நீட் தேர்வுக்கு இந்த அளவுக்கு வீரியமாக இறங்கி வந்து போராடாது திமுக, திராவிட கழகம். நீங்கெல்லாம் இந்த அளவுக்கு வீரியமாக ஹெச் ராஜா அவர்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் உடனே எதிர்வினை ஆற்றுறீங்க. அது நீங்க நடத்துகின்ற போராட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்கின்றோ அதே அளவுக்கு கீழ்த்தரமான போராட்டங்கள் நீங்களும் நடத்துறீங்க. உண்மையான விஷயங்கள் உங்களுக்கும் தேவையில்லையோ ஒரு அச்சம் இருக்கு. இல்ல, கீழ்த்தரமான போராட்டங்கள் நாங்க நடத்தல. எதை வச்சு எச் ராஜாவுக்கு நாங்க முக்கியத்துவம் இதுவரையில அறுப்பு விஷயத்துல சொல்றேன். இல்ல, பூணூல் அறுப்பு என்பது ஒரு போராட்டமாக எங்களுடைய இயக்கம் செய்யலையே. ஒரு தனி மனிதன் போட்டிருக்கின்ற பூணூலை நம்ம அறுக்கிறது எப்படி சார் நியாயம்? அதாவது அந்த பூணூலை அறுக்கணும்னு சொல்லி திராவிடர் கழகமோ திராவிட இயக்க தமிழர் பேரவையோ அறிவிச்சு செய்யல, ஒரு இயக்கம் செய்யல. அறிவிக்காம எப்படி செய்ய முடியும்? அறிவிக்காமல் செய்தது என்பது பெரியாரினுடைய சிலையை உடைத்ததற்கான எதிர்வினை. அது சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லி எச் ராஜா கூப்பிட்டுட்டாரு. சண்டை கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியும் சார்? சண்டை போடலான்னு கூப்பிட்டா அவர் வந்து கீழ்த்தரமா பேசுறாரு, செய்யறாரு, நீங்க சொல்றீங்க. சரி, நீங்களும் அதே அளவுக்கு செஞ்சீங்கன்னா அப்புறம் விமர்சிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு எங்க? எச் ராஜா 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலமாக ரொம்ப கீழ்த்தரமா பேசி இருந்தும் கூட அவரை நாங்க வந்து சட்டம் செய்யல. அவருடைய எந்த கருத்துக்களையும் மிக பிரதானமான ஒரு கருத்தை சட்டம் செஞ்சது ஹெச் ராஜாவியா? அவருக்கு பல பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையோட அவர் இருப்பாரு. அவரை போய் நீங்க தொட முடியல. நீங்க யாரோ சாதாரணமா போன 10-15 பேர் நீங்க தொட்டிருக்கீங்க. இல்ல, நாங்க தொடல. அது தொட்டதற்கான காரணம் எஸ் ராஜா தான். அதுல 100% காரணம்னா நீங்க அவரு நான் இந்த மைய பொருளே திசை திருப்புகின்ற பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை பேசாம இதை பேசிக்கிட்டு இருக்கோமேன்றேன். அப்ப நீங்களும் அவரும் திசை திருப்புறா, நீங்களும் அதற்கு உடந்தையாக இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு இருவருக்குமே வந்து முக்கியமான காரணம் வந்து முக்கியமான விஷயங்களை பத்தி பேச வேண்டியது இல்ல, உங்களுக்கு இருவருக்கும் லைம் லைட்ல இருக்கணும். நிச்சயமா கிடையாது. நிச்சயமா அந்த எண்ணத்துல திராவிட இயக்கங்கள் கண்டிப்பா கிடையாது. ஆனால் அந்த திராவிட இயக்கங்களுடைய அந்த கொள்கைகளை திசை திருப்பணும் தான் இவங்க நினைக்கிறாங்க. அதற்காக நம்மள பலி கொடுத்தணும்னு பாக்குறாங்க. ஆனா நிச்சயமா அந்த மாதிரி பலி ஆக மாட்டோம். அதே பாதையில நீங்களும் செய்றீங்க. அதே பாதையில நீங்க செல்லும் பொழுது அப்புறம் என்ன செய்யலையே? நீங்க என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல, இன்னைக்கான போராட்டங்களும் இதுவும் ஒரு நீட் தேர்வு நிச்சயமான ஒரு மிகப்பெரிய விஷயமா போராட்டமாக இருக்கின்றது. மாணவர்கள் +2 தேர்வு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதற்கு இந்த அளவுக்கு எதிர்வினை இல்ல. காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் சந்திச்சாங்க. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சியான ஒரு போராட்டங்கள் தரையில நம்மளால் பார்க்க முடியல. இதையெல்லாம் விட்டு இதற்கு இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அதுல ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? சரி, நீட் தேர்வுக்கும் காவேரி மேலாண்மை வாரியத்திற்கும் இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் எத்தனை போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. இதே திராவிடர் கழகம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு நீட் தேர்வுக்காக. அதே போல திராவிட போராட்டத்தோட தன்மை என்ன சார்? அந்த போராட்டம் சாந்தமாக எல்லாம் ஒரு இடத்துல அமைதியா கூடி கோஷம் போட்டு கலைஞ்சிடுவீங்க. ஆனா இந்த போராட்டத்திற்கும் அந்த போராட்டத்திற்கும் பெரிய வித்தியாசம். போராட்டம் என்பது எச் ராஜா அவர்களுடைய வன்முறை தூண்டும் பேச்சின் வெளிப்பாடாக நேற்று இரவு வந்து பெரியார் சிலை சேதப்படுத்ததனால் ஏற்படுத்தப்பட்ட எதிர்வினை தான். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு எதிர்வினை தான். எந்த ஒரு சமூகத்துக்கும் ஹெச் ராஜா நினைச்சார்னா ஒரு இஷ்யூவை திசை திருப்பணும்னா அவரால் முடியும். அவர் இன்றைக்கு திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்னா அழுத்தமா சொல்றேன். அப்போ ஒரு பலம் வாய்ந்த தலைவர் தான் அவர். தமிழ் பலம் வாய்ந்த தலைவர் இல்ல, இன்னைக்கு மோடியின் ஊதுகுழலாக இருக்கிறார். பாஜக இங்கு ஒரு மத கலவரத்தையோ இல்ல எதையோ ஒரு வகையில இந்த சமூக மக்கள் கிட்ட குழப்பம் எடுத்துட்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு ராஜாவை பயன்படுத்திருக்காங்க. இதை முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு பாலாஜி வெங்கட்ராமன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு மீரட்ல அம்பேத்கர் சிலை உடைப்பு. அப்போ ஒருவேளை தமிழ் மரவனுக்கு வந்து சாவர்கருடைய கொள்கைகள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அவர் சிலை இருக்கிறதுல நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நேரடியாக போய் உடைச்சிட முடியாது. அதை நீங்களும் ஏற்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் சிலை உடைப்பு இப்படி தொடர்ச்சியாக தொடர்றதை எப்படி பார்க்குறீங்க? நம் நாட்டின் ஒருமைப்பாடு உங்களுக்கு முக்கியமா இல்லையான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இல்லையா? நியாயமான கேள்விதானே. அம்பேத்கர் சிலை உடைப்பது தவறு என்று நீங்கள் சொல்லும் இதே ஊடகத்தில் 2017ஆம் ஆண்டு இஸ்லாமியர்களால் தகர்க்கப்பட்ட புத்தர் சிலை அதே உத்தரப்பிரதேசத்தில் தான், மகாத்மா காந்தியின் சிலை அதே உத்தரப்பிரதேசத்தில் தான். நம்ம விவாதத்துக்கு எடுக்கலை. இந்த 2017ஆம் ஆண்டு
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய சிலையை கல்கட்டாவில் இது பண்ணாங்க. அப்போவும் நமக்கு அது கண்ணுக்கும் தெரியல, கண்டனம் இல்லை. என்ன பண்ணுவோம் நம்ம 1947 இருந்து ஒரு கணக்கு எடுத்துவோம். இல்லை, நான் லேட்டஸ்ட் தான் சொல்கிறேன். நான் பழசுக்கு எதுக்குமே போகல, நான் லேட்டஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி கூட பிஜேபி தரப்பில் ஒரு தவறு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லேயும் இது பண்ணுறாங்க. உண்மை அதுதான். 2013 தெலுங்கானா மாநிலம் பிரியும் போது அங்கே ராஜீவ்காந்தி சிலையை அடித்து உடைச்சாங்க. சம்பந்தம் இருக்கா பாருங்க. ஒரே நிமிஷம். இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிலை உடைப்புன்றது இன்னைக்கு இன்னும் அம்பேத்கர் சிலையை உடைச்சதுனால இங்க பெரிய கலவரம் வந்துடுச்சு கிடையாது. அப்போ அந்த கலவரமும் இந்த கண்டனங்களும் மகாத்மா காந்தி சிலையை உடைக்கும் போதும் வந்திருக்கணும், அம்பேத்கர் சிலையை உடைக்கும் போதும் வந்திருக்கணும், பெரியார் சிலை உடைக்கும் போதும் வந்திருக்கணும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலையை உடைக்கும் போதும் வந்திருக்கணும், ராகுல் காந்தியுடைய சிலை உடைக்கும் போதும் வந்திருக்கணும். அந்த இதுக்கள் வெரி சாரி ராஜீவ்காந்தி சிலையை உடைக்கும் போதும் வந்திருக்கணும். ஆனா அங்கெல்லாம் எந்த விதமான எதிர்மறையை இவங்க ஆற்றவே இல்லை. ராஜா நீங்க கேட்டதுதான் ராஜா ஒரு கண்டனம் சார், சிலை பாலாஜி வெங்கட்ராமன் நான் விளக்கி சொல்லணும். அதாவது சிலை வந்து இரு தரப்பினருடைய ஒரு மோதல், அந்த உள்ளூர் பிரச்சனை. நான் முடிச்சிடுறேன். ஒரு தரப்பினருடைய மோதல் இருக்குது, அதனால ஒரு சிலை உடைக்கப்படுது அப்படின்றது அது கண்டனத்திற்குரியது. அது ஒரு பகுதிக்குட்பட்ட விஷயமா இருக்கு. நான் முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அது ஒரு பகுதிக்குட்பட்ட விஷயத்தை தேசிய முழுமைக்கும் விவாத பொருளாக மாறாது. அது அந்த பகுதியோட அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவர்கள் கையாளுவார்கள், அந்த மாநிலம் கையாளும். அது ஒரு பகுதி பிரச்சனையா இருக்கும். இன்னொன்று தெலுங்கானா ஆந்திரா மாதிரி மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது ஆந்திரா பகுதி மக்கள் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டதாக நினைக்கிறார்கள். ராஜீவ்காந்தி சிலை உடைக்கப்பட்டது, அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு சமகாலத்துல ஒரு அமைதியான காலத்துல வஞ்சிக்கப்பட்டதா அவங்க நினைச்சாங்கன்னு, அதே வஞ்சிக்கப்பட்ட அம்பேத்கர் யாரை வஞ்சித்தார் சார்? அம்பேத்கர் யாரை வஞ்சித்தார்? நீங்க சொன்னீங்க பெரியார் சிலை இங்க உடைக்கப்பட்டதுக்கு. சரி சார், அம்பேத்கர் யாரை சார் வஞ்சித்தாரு? அம்பேத்கர் யாரை வஞ்சித்தாரு? நான் வந்து அம்பேத்கர் சிலையை உடைச்சதும் நம்ம இது பண்ணல. இவங்க சொல்ற மாதிரி அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல கண்டிக்கிறேன். எல்லா சிலை உடைச்சதையும் நான் கண்டிக்கிறேன். என்னுடைய கேள்வி, இதுக்கு வந்த அந்த உணர்வு இல்ல சார், அந்த ஊற்று எங்கன்னு பார்க்கணும்ல, அது தொடக்கம் எங்கன்னு பார்க்கணும்ல. திருப்புரால ஊற்று எங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரைட்டு, திருப்புராவுக்கே நான் வரேங்க. இதே திருப்புரால இன்னைக்கு லெனின் சிலையை உடைச்சதுக்காக இந்த அளவுக்கு கடமையாற்றக்கூடிய ஊடகமோ தலைவர்களோ, அதே திரிபுரால பாடப்புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலேருந்து இந்திய தேசிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அனைத்து பகுதியும் எடுத்த போது யாருக்குமே வரலையே, எந்த உணர்வுமே இல்லையே. அப்ப என்ன இந்த நாட்டின் சுதந்திரம் வந்து எந்த விதமான போராட்டம் இல்லாம கிடைச்ச ஒரு சுதந்திரம்? நாட்டு வரலாறு அவர் அந்த வரலாறு திரிச்சிட்டாங்களே, அன்னைக்கு வரலையே. இப்ப வரக்கூடிய அந்த உணர்ச்சி ஏன் அன்னைக்கு வரல? என்னுடைய கேள்வி இல்ல என்ன சார் என்ன பேசுறீங்க? வேலூர் புரட்சி பத்தி நம்ம வரலாறுல வட இந்தியால இருக்குதா? வேலூர் புரட்சியை பத்தி வரலாறுல இருக்குதா? போராட்ட போற இந்த புரட்சி எடுத்துலாம்ன்றீங்களா? இல்ல சொல்லுங்க. இல்ல அதே தெரியுமா சொல்லுங்க. இல்ல நீங்க உண்மையா நீங்க எப்படி பேசுறீங்க சார்? நான் சொல்றேன், நீங்க திருச்சி பேசுறீங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன் சார், நீங்க நான் தான் சொல்றேன், அசோகர் மரம் நட்டதை பத்தியும் தேவையில்லை, கனிஷ்கர் கால இதுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. மும்தாஜ் பத்தியும் அதாவது ஸ்ரீதேவி பத்தியும் பாடத்திட்டமா வச்சிடலாமே. நம்ம வரலாறுல நிறைய குறைபாடுகள் இருக்குது, மாற்றி அமைக்கணும். சுதந்திர போராட்டம் குறைபாடு நீ என்ன சொல்றீங்க சார்? அவங்க இப்ப என்ன ஒரு காங்கிரஸ் நம்ம உருவாக்கணுமா? நேரு, அதாவது ராஜஸ்தான்ல நேருவுடைய பாடத்திட்டத்துல இருந்து நேருவை எடுத்துட்டாங்க பிஜேபி அப்படின்னு ஒரு விவாதம் தமிழ்நாட்டு வரைக்கும் வந்த விவாதம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது கேட்டுக்கோங்க. அதாவது நம்ம வரலாறுல எழுதின விஷயத்துல நிறைய குறைபாடுகள் இருக்குது. நம்மளுடைய வேலூர் புரட்சியை பத்தியே வரலாறே இல்லாம தான் பல நம்ம சுதந்திர போராட்ட வரலாறு இருக்குது. அதை குறித்தெல்லாம் நம்ம என்னைக்குமே பேசல. அப்ப ஒரே ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டு இவர்கள் மாட்டிட்டாங்க நம்ம கொந்தளிக்கிறது என்ன காரணம்? என்னுடைய கேள்வி அதுதான். அப்போ மறைக்கப்பட்ட வரலாறு தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால கூட நிச்சயமாக ஆனால் அந்த மறைக்கப்பட்ட வரலாறில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல மகாத்மா காந்தி மாத்திரம்தான் சுதந்திரத்துக்கு பாடுபட்டார்னு சொல்லல, அனைத்து தலைவர்களும் பாடுபட்டார்கள். ஆனால் அந்த திரிபுரா மாநிலத்தில் மகாத்மா காந்தியை மட்டும் முன்னிலைப்படுத்தினாங்க. ஏன்னா வேற வழியே கிடையாது. மகாத்மா காந்தி விட்டாக அவங்க அங்க பிரச்சனை வந்துடும்ன்றதுனால தான் அது மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணாங்க. 9ஆம்
10ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல வேணும்னா என்கிட்ட அந்த இது இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, காவிமயமாக்கப்படும் கல்வி அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான எதிர்ப்புகள் இருந்து கொண்டே தான் கம்யூனிஸ்ட் மயமாக்கப்படும் கல்வியோ? அதுதான் நான் சொல்றேன். அதாவது இதையெல்லாம் வந்து தேசிய அளவுல ஒரு பெரிய விவாத பொருளா கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு மத்தியில் ஆளுகின்ற கட்சி அது, மத்தியில் ஆளுகின்ற கட்சி அது. திரு பாலாஜி வெங்கட்ராமன், அதாவது நான் ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னு சொன்னா, இன்று கண்டிக்கும் அனைவரும் ஏன் அன்று கண்டிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் ஏன் கண்டிக்கல நான் வரேன். ஏன் கண்டிக்கலன்னா, நம்ம வந்து வடகிழக்கு மாநிலத்தை பத்தி நம்ம பேசினதே இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வரலாறு வந்து நம்ம வரலாறு வந்து ஒட்டுமொத்தமாக நாம் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு, நீங்க அன்னைக்கே கண்டிக்கலன்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஊற்றாக இருக்கின்ற லெனின் சிலை தகர்ப்பு, அதை தொடர்ந்து இன்னைக்கு அம்பேத்கர் சிலை வரைக்கும் வந்திருக்கு. அதற்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. லெனின் சிலை இங்க தேவையில்லை. அது நீங்க யார் சார் சொல்றதுக்கு? ஸ்டாலின் மரியா நாளைக்கு சவர்கர் சிலை தேவைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் முன்னால நீங்களே சொன்னதுதான், ஆந்திரா இரண்டாக பிரிக்கப்பட்டது அந்த மாநில மக்களுக்கு வெறுப்பு வந்ததுனால தான் ராஜீவ்காந்தி சிலையை உடைத்தார்கள். நீங்க சரின்னு சொன்னீங்க சார். மக்கள் புரட்சினும் போது அதை ஒத்துக்கொண்டோம் சார். அதை ஒத்துக்கொண்டோமா இல்லையா? என்னுடைய கேள்வி அதான். இது மக்கள் புரட்சியா? ஒரு தேர்தல்ல நீங்க வெற்றி பெறீங்க, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த வெற்றியின் ஒரு ஆணவத்தன்மையின் மூலமாக ஒரே நிமிஷம் இருங்க. எம்ஜிஆர் என்னும் மிகப்பெரிய தலைவர் இங்க மறைஞ்சார். மறைந்த உடனே மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய மற்றொரு தலைவரின் சிலை துக்குநூறாக உடைக்கப்பட்டது. நெஞ்சில் ஈட்டி வைத்து குத்தினார்கள். அதுதான் அந்த தலைவர் கூட மிக அழகா சொன்னாரு, என்னை எல்லாருமே முதுகில் குத்துவார்கள், ஆனால் இதோ இந்த தம்பியை நெஞ்சில் குத்தி விட்டான் அப்படின்னா இல்ல. அந்த இதையும் நம்ம அதுதான் அந்த புரட்சி எங்கேருந்து வருது? மக்கள். அதுதான் நான் சொல்றேன், மக்களா வரும்போது இதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. புரட்சி இல்ல, அது புரட்சி. அப்புறம் என்னது? அது புரட்சி இல்ல. அந்த எம்ஜிஆர் என்னும் ரசிகர்களுக்கு கலைஞர் என்னும் தலைவர் செய்த அந்த இது பிடிக்கல, அதனால அப்போ அதெல்லாம் வந்து எந்த திராவிட கழகமும் கேள்வி கேட்கல. ஏன்னா கேட்டா தெரியும் எம்ஜிஆர் ரசிகர் என்ன பண்ணுவாங்கன்னு. எந்த கம்யூனிஸ்டும் கேட்கல சார், கேட்கலையே சார். என்ன பண்ணுவாங்க சொல்றீங்க சார்? ஒரு ரெக்கார்டு விடுதலையில இருந்து ஒரு ரெக்கார்டு நான் தரேன் உங்களுக்கு. இல்ல ஸ்டாலின் மரியா நீங்க குறுக்கிட சுருக்கமா யார் என்ன பண்ணாலும் ரவுடிசம் தான், வேண்டலிசம் தான் எல்லாமே சொல்லுவாங்க. இது ரவுடித்தனம் தான். இது எச் ராஜாவே அவரே சொல்றாரு, நானும் ரவுடி தான் அப்படின்னு எச் ராஜா பகிரங்கமாவே சொல்றாரு. யாரோ ஒரு அரசியல்வாதி ரவுடி சொல்லலாமா? நான் வேட்டியை மடிச்சு கட்டினா நானும் ரவுடி தான், அது தப்பு. இன்னொரு அரசியல் தலைவர் ரவுடின்னு சொன்னது தப்பு. அவர் முதல்ல நானே ரவுடின்னு ஒரு அரசியல்வாதி தானே, அதாவது மாநில தேசிய அளவுல இருக்க ஒரு அரசியல்வாதி சொல்றது வந்து ஒரு அதுவே ஏற்றுக்கொள்ளாத ஒரு முடியாத ஒரு விஷயம் தான். ரெண்டாவது, ஏன் பெரியாருக்கு குதிக்கிறீங்கன்னா எந்த மாநிலமும் நீட்டு குதிக்கல. அப்ப கேட்டாங்க, எந்த மாநிலமும் நீட்டு குதிக்கல, தமிழ்நாடு ஏன் குதிக்குதுன்னு கேட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு சார், இது சுயமரியாதை பூமி, எந்த மாநிலமும் குதிக்காது. வெஸ்ட் பெங்கால்ல இவர் சொன்னாரு, கொல்கட்டால போஸ் சிலை உடைக்கப்பட்டு கொல்கட்டா அமைதியாச்சு. அவன் தூங்குமா சார்? தமிழ்நாடு தூங்க மாட்டான். உப்பு போட்டு சாப்பிடுறவன். என்னோட கேள்வி இப்போ 2016க்கு அப்புறம் நீங்க சொல்லுகின்ற இந்த அந்த அளவுக்கான வீரியமான தமிழ்நாடு தான் இருக்குதான்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. அப்போ இந்த அளவுல இருக்கும் பொழுது அப்போ முக்கியமான விஷயங்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பாதிக்கின்றன. அதை குறித்து நாம் பேசலாம். அந்த முக்கியமான விஷயத்துக்கு மத்த மாநிலங்கள் போடாத சண்டையும் மத்த மாநிலங்களுக்கு இல்லாத சுயமரியாதையும் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கு. இங்க இருந்து விவசாயிகள் போய் அங்க எலிக்கறி தின்னுட்டு டிரெஸ் எல்லாம் அடிக்கிறான். அவனுக்கு சுயமரியாதை செய்யறானா? அந்த சுயமரியாதை காரணம் பெரியார் சார். பெரியார் கொடுத்த சுயமரியாதை எங்களோடது. ஒட்டு துணி மார்புக்கு துணி இல்லாம மனுஷன் சார். ராமசாமி நாயக்கர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷனே வாழறான் சார். இல்ல நீங்க சாதியை சேர்த்து சொல்றீங்க, அவர் சாதி அடையாளத்தோட நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துல போட்டுருப்பாரு, ஆனா கடைசில அவர் எப்படி சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு சமூகத்தை உயர்த்துவது இந்த கட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்து ராமசாமி பெரியார். யுனெஸ்கோ அவருக்கு வந்து சோஷியல் ரிஃபார்மர் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்ற ஒரு விருது 1970 கொடுத்தது. வேற இவங்க சொன்ன எந்த தலைவருக்கும் கொடுக்கல. ஆனா சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு சமூகத்துல இருந்து பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளாத்துறோம். இன்னைக்கு சொல்றாங்க பெரியார் செஞ்சாங்க சார், அவர் சூஸ்திரர்களுக்குள்ள தலித்துகளுக்கு
இந்துக்களுக்கு இல்ல பார்ப்பனர்களுக்கு மட்டும் அவர் செய்யல சார். அவர் செஞ்ச ஒரு விஷயமும் எல்லா ஜாதியினரும் எல்லா மதமும் அதாவது பெரியாரின் கொள்கைகள் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பெரியார் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டு இந்த நிலைமையில இருக்கிறதற்கு பலவேறு விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து பெரியார் பேரை வைத்து இன்னும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. மாட்டுக்கறி கொண்டு போனன்னு சந்தேகப்பட்ட 2 பேரை கொலை பண்றீங்களே, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்கணும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்காம 2 திராவிட கட்சிகள் கொஞ்ச நாள் தூக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு அவங்களுக்கே பெரியாரை ஞாபகப்படுத்தி இருக்கிறது எச் ராஜா. அதுக்காக தான் நன்றி சொல்றேன். திரு ஜெயராமன், அதாவது குறிப்பாக இந்த சாகர்மாலா திட்டம்ன்றது குறித்து பேசினாங்க. சாகர்மாலா திட்டத்திற்கான எதிர்ப்பு ஒரு பல்வேறு பரவலாக இருக்கின்றது. ஆனால் சமீபத்தில் ஐஐடியில் நடந்த ஒரு நிகழ்வில் சாகர்மாலா திட்டத்திற்கு ஒரு தொடர்போட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட வேண்டியதில்லை சமஸ்கிருத பாடலை பற்றி பேசிட்டு அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போது ஒரு விஷயத்திலையும் திசை திருப்புகின்ற முயற்சி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் வந்து அந்த விவாதத்துக்குள்ளே போனோம்னா நீண்ட நெடிய விவாதம், அதுக்கு ஒத்த வரியில் பதில் சொல்லிடுறேன். ஏன் பாட்டு பாடினாங்க, கணபதி வந்தனமோ சரஸ்வதி வந்தனமோ பாடினா என்ன தவறு? இது இந்த நாட்டின் கலாச்சாரங்க. இந்த நாடு வந்து உங்களுக்கு செழுமையான கலாச்சாரத்தை உடையது. மதச்சார்பின்மைங்கிறதுனால இந்து மதத்தை திட்டணும், இந்து மதத்தை வசைபாரி மொழியணும், அவங்கள மாதிரி பகவத்கீதை கேவலமான புத்தகம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் அந்த அம்மையார் சொன்னாங்க, இப்ப சொல்ல ஏற்கனவே வேற ஒரு விவாதத்துல சொன்னாங்க, அவங்க பெண்களுக்கு ரொம்ப ஆதரவா செயல்பட்டாருன்னு சொன்னாங்க. தன் மனைவி கோவிலுக்கு போனதை தடுக்கிறதுக்காக 4 காலி பயல்களை விட்டு ஏவி விட்டு ராகிங் பண்ண சொன்னவர் ராமசாமி. ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்கறதுக்காக நம்ம இந்த விவாதம் நடத்தலாம். நாம் வந்து தவறே இல்லாத, குறைபாடுகளே இல்லாத ஒரு தலைவர் சொல்லுங்க. நம்ம தேச தந்தை மகாத்மா காந்தி மீது விமர்சனங்கள் இல்லையா? இல்ல அவர் நீங்க வந்து நான் சொல்ல வருது, மகாத்மா காந்தியை விமர்சிப்பதற்கு எனக்கு 1% கூட அருகதை கிடையாது. ஏனென்றால் கோமணம் கட்டி கொண்டு இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக பாடுபட்ட தலைவர் அவரெங்கே பெண்களை மதித்து தன் மனைவியை ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்று மனைவியை தெய்வமாக பார்த்த அவரெங்கே மனைவியை காலி பயல்களை ஏவி விட்டு சகோதரா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அலோ பண்ணுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா ஒரு நிமிஷம் இருங்க. திரு தமிழ்மரன், நான் ஈவேராவை பத்தி பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா ராமசாமிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அவரை ஒரு ஐக்கானா வச்சுக்கிட்டு இங்க அரசியல் கட்சிகள் சில சில்லுண்டித்தனங்கள் பண்ணுவதால் தான் நான் வந்து இதுக்கு நான் இவ்வளவு தூரம் நான் ராமசாமியை பத்தி நான் விமர்சிக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா ஈவேராவை பத்தி நான் ஏன் விமர்சிப்பானே? ஈவேராவை ஐக்கானாக கொண்டு எங்களின் தந்தை, நீ இவரை பெரியார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது என்ன பாசிசம்? அவர் பேர் ராமசாமி தானங்க. என்ன சொன்னாரு? பெரியார்னு சொல்லுங்க, அவரோட விருப்பம். நீங்க வேணா சொல்லுங்க, இல்லன்னா சொல்லாம போங்க. ஆனா இன்னைக்கு ஹெச் ராஜா அவர்கள் கூட நான் ஒரே ஒரு செய்தி பதிவு பண்ணிடுறேன். ஒரே ஒரு செய்தி. பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னால் அதுக்கு வந்து சாய்ஸ்ல யாருமே விடுறதில்ல சகோதரா. ஆனால் இங்கே வீரமணி என்ற பொழுது திராவிடர் கழகத்தை வீரமணி எப்பேற்பட்ட வீரமணி? ஒரு தலித்தை அந்த இயக்கத்திற்கு இன்றைய வரைக்கும் தலைவராக்காத வீரமணி நீலிக்கண்ணீர் வடிக்கின்றார். ஏன் தான் மகனை கொண்டு போய் அதுக்கு தலைவராக்குறாரு? 40,000 கோடி ட்ரஸ்டுக்கு ஒரு தலித் ஆக்க வேண்டியதானே. இப்போ நாம வந்து ஒரு தனிநபர்களையும் எடுத்து விவாதிச்சு அதை ஆராய்ச்சி பார்க்கிறதுக்கான நேரம் இல்ல. நான் என்ன சொல்றேன், தமிழகத்தின் ஐகானாக பார்க்கப்படும் ஈவேராவின் ட்ரஸ்ட். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஹெச் ராஜா அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சார். சரி, வார்த்தைக்கு வார்த்தை ஈவேரா அவர்கள் தான் சொன்னாங்க. ஆனா அப்போ நேற்று வந்த எதிர்வினைக்கு அப்புறம் இவ்வளவு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச நீங்க நேத்தே கொடுத்திருந்தா என்ன பிரச்சனை? அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க திரும்பியும் எங்களை திரும்பியும் நீங்க வாடான்னு இவங்க கூப்பிடுறதுக்கு தெருவுக்கு போகணுன்றீங்களா? வைகோ என்ன சொன்னார் நேத்திக்கு என்ன சொன்னார்? முடிந்தால் கைவேர்த்து பாருங்கிறாரு. உணர்ச்சி வசப்பட்ட எவனோ செஞ்சுட்டான். நான் அதை தப்பு ரைட்டுங்கிற நான் இவங்கள மாதிரி நான் அதெல்லாம் நியாயப்படுத்த போல. பூணுல எடுத்தது சரின்னு அவங்க நியாயப்படுத்தினாங்க. நல்ல வேலை பத்தி நான் கண்டிக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதை செய்தவர் யார் என்று உமாபதி என்றும் நபர் அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த உமாபதி இன்றைக்கு நேற்றைக்கு இந்த விஷயத்தில் ஈடுபடுபவர் அல்ல. 2015 மயிலாப்பூர் காரணேஸ்வரர் கோவில் குருக்கள் 82 வயசு வயோதிகர் அவர்கிட்ட போய் தான் வீரத்தை காமிச்சாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு 15 வயசு பையன் பாவம், ஐயோ பாவம் இருங்க. சரி, பாரதிய ஜனதா கட்சி 2007 ஒரு நேரலைக்கு நான் போனோம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். அது நேரலை தற்போது பார்க்கலாம். ஆக இவ்வளவு நாகரிகமான
ஒரு நடவடிக்கைக்கு பின்பும் வேண்டுமென்றே போராட்டத்தை எடுத்துச் செல்வோம் என்று சொன்னால் இவர்கள் இந்த அரசியலுக்காக அதை செய்கிறார்கள் என்பதுதான் தமிழக மக்களிடம் நான் கேட்டுக்கொள்வது. இது உணர்ச்சிகரமான கொந்தளிக்கும் களமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நெடுநாளே எங்கள் கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்க ஒரு தொண்டரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறேன். நான் கேட்குறேன், அதே மாதிரி வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களா? இல்லை. அப்படி என்றால் நோக்கம் என்ன? நோக்கம் பெரியார் அவர்களின் சிலையை உடைத்தவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் மன்னிப்பு பதிவு போட்டாகிவிட்டது, நீக்கியாகிவிட்டது, அது எங்களது பதிவு இல்லை என்று சொல்லியாகிவிட்டது. அதற்கு பின்பும் நீடித்தால் அது சரியான நடவடிக்கையா என்பதை தமிழக மக்களின் பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். முக்கியமாக ஒன்றிய செயலாளரை நீக்கியிருக்கேன்னு சொல்றீங்க, தவறு செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். இந்த ஹெச் ராஜா அவர்களின் பதிவை அடுத்து அதன் செய்தியாளர் சந்திப்பின் நேரலையை பார்த்தோம். இப்போது இந்த மாற்றத்தை நோக்கு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம இன்னும் பேசலாம். பிஜேபி வந்து மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணாது. என்னென்னா அவங்களுக்கு இங்கே வந்து ஓட் பேங்க் கிடையாது. காவேரி மேலாண்மை வாரியம்னு இல்லை, எல்லா ரிவர்ஸையுமே வந்து ஒரு மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டு ஒரு நதிக்கும் வந்து ஒரு அதிகாரியை வந்து நியமிக்கலாம். நடுவர் மன்றமே அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற மத்திய அரசை பற்றி வேற என்ன பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. இந்தியாவில் திட்டங்கள் என்பது ஓட்டின் அடிப்படையில் தான் இங்கே தீர்மானிக்கப்படுகிறது. இது இப்போ தான் ஸ்டாலின் போய் மீட் பண்ணியிருக்காரு சிஎம். இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும். மத்திய அரசாங்கம் தன்னுடைய சொந்த மக்களாக நினைக்கணுமே ஒழிய மாநில மக்களாக நினைக்கிறாங்க. மெரினா பீச் மக்களின் குரல் சனி மற்றும் ஞாயிறு காலை 9:30 மணிக்கு மற்றும் 11:30 மணிக்கு. மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சி தொடர்கின்றது. திரு தமிழ்மரவன், அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னது போல பல்வேறு விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஹெச் ராஜா பதிவை நீக்கியிருக்கிறாரு. பெரியார் சிலை சேதப்படுத்தியவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இப்படி அவர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. இதற்கு மேல் இந்த சர்ச்சை இத்தோடு விட்டு விடுவது சரிதான். சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, குற்றம் செய்தவரை வந்து நீங்கள் தண்டிச்சிட்டீங்க. ஆனால் குற்றம் புரிய தூண்டியவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதுவரையில்? ஒன்று. இரண்டாவது, இவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க, ஒரு நேர்மையோ ஒரு ஒழுக்கமான பண்போ கிடையவே கிடையாது. ஏன்னா செஞ்ச தவறையோ அல்லது தான் சொல்லிவிட்ட வார்த்தையோ ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க நிற்கவே மாட்டாங்க. எப்போவுமே என்ன சொல்லிடுவாங்க, டக்குன்னு அவர் போட்டுட்டாரு இவர் போட்டுட்டாரு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு பெரியாரை பற்றி இப்படி பேசினாரு. ஒரு ஆண்டுக்கு முன்னால பெரியாரை செருப்பால் அடிப்போம்னு சொன்னவர் தானே இவர்? அப்படி சொன்னவர் தானே சார்? அப்படி நம்ம பேசணும்னா திராவிட கழகத்திலிருந்து பல்வேறு மத கொள்கைகளை எதிர்த்து வன்மமாக எதிர்த்து பேசினதையும் திருப்ப பேச வேண்டியது வரும். இப்ப நாம ரெண்டுத்தையும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, பெரியார் சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு நிறைய விஷயங்கள் செஞ்சாரு. அதை வைத்துக்கொண்டு நாம இந்த விவாதத்தை எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்படி பேசலாம் அப்படியும் பேசலாம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, எறும்பு புற்றுக்கோள் கையை விட்டா மாதிரி ஆயிடுச்சு ராஜாவுக்கு. அதனால என்ன பண்றாருனாக்கா, உடனே வாபஸ் வாங்குறோம் அப்படிங்கிறாரு. ஆனா எப்போ வாபஸ் வாங்குறீங்க நீங்க? இது காலம் தாழ்ந்த மன்னிப்பு. இந்த அளவுக்கு போராட்டங்களும் இந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியும், ஒரு தமிழர் தலைவரை வந்து கொச்சப்படுத்தி பேசும்போதும் அந்த தமிழர் தலைவருடைய சிலைகளை உடைப்போம் சேதாரப்படுத்துவோம் சொல்லும் பொழுது அந்த மக்களுடைய எழுச்சி ஏற்படுகிற பொழுது நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க. இப்படி கேட்கும்போது அந்த மன்னிப்புக்கு வேல்யூ இருக்கா? அதனால இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக இப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்காது. அது எப்போ நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா, ராஜா அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழோ அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழோ கைது செஞ்சா இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சிடும். அது வரைக்கும் இந்த போராட்டங்கள் நடக்கும். நிச்சயமா நீட் பிரச்சனையோ காவிரி மேலாண்மை வாரியமோ விவாதிக்கப்படாது.
நிச்சயமா நீட்டுக்காகவும் காவிரி மேலாண்மைக்காகவும் தொடர்ந்து இன்றைக்கு இல்லை, ராஜாவினுடைய பிரச்சனை இன்னைக்கு 3 நாளாக தான் இருக்கு. ஆனால் தொடர்ந்து நாங்கள் வந்து அதற்காக போராடிட்டு இருக்கோமே, அது எப்படி நாங்கள் பின்னுக்கு தள்ளிடுவோம்? சரி, அதுக்கும் போராடி பாலாஜி கட்டுறோம். கரெக்டு. அவர் கேட்டது நியாயமான கேள்வி தான். ராஜா அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணலாம், தவறே கிடையாது. கூடவே சேர்த்து ரங்கநாதர் கோயிலை தகர்ப்போம், காமாட்சி அம்மன் கோயிலை தகர்ப்போம் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர் மத்தியில பேசின திருமாவளவனையும் சேர்த்து உள்ள போடுங்க. அவர் தகர்ப்பன சொல்லலையே, தகர்ப்பன அவர் என்ன சொன்னாரு? அவர் அப்படி சொல்லலையே, அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? திரு தமிழ் இங்க பிரச்சனையா செய்தியை தவறாக கூட காஞ்சிபுரம் ஸ்டேஷன் ஒரே நிமிஷங்க, காஞ்சிபுரம் ஸ்டேஷன் அழிக்கத விட்டுறீங்க. அந்த லெவலுக்கெல்லாம் போல. ராஜாவோட ட்விட்ட கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தகர்ப்போம்ன்ற வார்த்தையே அதுல இல்ல. நான் வேணா இப்போ நீங்க அந்த ட்வீட்டோட காப்பி எடுங்க. இருக்கு, என்கிட்ட இருக்கு. இல்ல, தகர்ப்போம்ன்ற வார்த்தை இல்ல. அவர் ட்விட்டர்ல பதிவிடவே இல்ல, அவர் ஃபேஸ்புக்ல போட்டுருந்தாரு. அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, இன்றைக்கு லெனின் சிலை, நாளைக்கு பெரியார் சிலை. அப்ப அதோட அர்த்தம் என்ன? இன்னைக்கு லெனின் சிலை என்ன ஆச்சு? அதுதான் இப்போ, அதாவது ஒரு வார்த்தைக்கு நீங்க ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு இஸ்லாமியர்களே அர்த்தம் கண்டுபிடிக்க கூடாது. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? சாதாரணமா போடுங்க. நான் வந்து ராஜாவை போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் அந்த வார்த்தை சொன்னாதானே. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? அவரையும் சேர்த்து போடுங்க. நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும் யார் செய்தது தவறு, யார் செய்தது தவறு நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். நீதி முடிவு பண்ணட்டும். ஒண்ணு சாதாரண விஷயம், அடிப்படை விஷயம். திருமாவளவன் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டதா இல்லையா? யாரு வழக்கு? அவர் பேசினதற்கு வழக்கு பதியப்பட்டது. வழக்கு பதியப்பட்டது. நான் சொல்ற குண்டர் தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு குண்டர் தடுப்பு சட்டத்துல போடல. அவர் இது வழக்கமா இப்படி பேசுறத வழக்கமா வச்சிருக்காரு. அந்த இப்ப சகோதரர் சொன்னதுதான். அதாவது சொன்னவர் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் யாரோ ஒரு 4 பசங்க பண்ணிட்டு அந்த பசங்க குண்டர் தடுப்பு சட்டத்துக்கு போனாங்க. இது எல்லா இடத்தையும் நடக்கூடிய விஷயம் தான். அதாவது கட்சி தலைவர் சொல்லிடுவாங்க, அவசரப்பட்டு இவங்க பண்ற தவறுகள் தான். அப்போ அந்த அந்த தொண்டனை தூண்டினது யாரு? திருமாவளவன் தானே. திருமாவளவன் என்ன பேசினான்றதை நீங்க கான்டெக்ஸ்ட்ல பேசணும். அவர் வந்து கோயிலை இடிப்பேன் அவர் என்ன சொன்னார்னா, திருமாவளவன் அவர்கள் கோயில்லாம் இடிப்போம்லாம் சொல்ல. இது இப்படி மாட்டு இறைச்சி விஷயம் இப்படி தொடர்ச்சியாக இப்படி எதிர்வினைகள் ஆற்றிக்கொண்டே இருந்தால் நீங்க வந்து கோயில்களை கூட வந்து அவர்கள் மாற்றி அமைக்க போன்ற விஷயத்தை தான் அவர் சொன்னார். எப்படி சொன்னாருன்னு கரெக்டா சொல்லுங்க ஐயா. இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, பாபரி மஸ்ஜித்தை இடிச்சத போல முஸ்லிம்களுடைய அந்த இடங்களை மீட்போம்னு மீட்போம்னு சொன்னா, நான் ஒரு விவாதத்திற்காக சொல்லுகிறேன். இந்து மத கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கிற புத்த விகாரங்களை மீட்க முயற்சித்தால் என்ன ஆகும்? திரு ஜெயராமன் கொஞ்ச நேரத்துக்கு மிக அருமையான இதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஐயா, உனக்கு புத்தர் மேல பாசம் இருக்கு, சமண மதத்தின் மேல பாசம் இருக்கு, பௌத்த மதத்தின் மீது பாசம் இருக்கு. 2017 புத்தர் சிலையை உடைச்சாங்களே உத்தரப்பிரதேசத்துல, என்ன பண்ண? ஏன் அந்த உணர்ச்சி உனக்கு வரல? அதுதான் என்னுடைய கேள்வி. புத்தர் மீது உனக்கு பாசம் இருந்தால், புத்த மதத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால், அந்த இது வந்திருக்கணும். பேசவே இல்லையே. அப்படி கேட்டா இல்ல, நான் இன்னொரு கேள்வி கேட்க முடியும். அப்படி இன்னொரு கேள்வி இல்ல, நான் இன்னொரு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்களா, இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்களா? இலங்கையில இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டது, இந்த உணர்ச்சி வந்துச்சா? பாஜக வந்துச்சா? இந்த அளவுக்கு உணர்ச்சி நாங்க பார்க்க முடியல. சரி, வலதுசாரி அமைப்பு, வலதுசாரி நாங்க எழுதி இருக்கிறோம். நீங்க என்னுடைய Facebookல பாருங்க. சார் எழுதி தான் வரேன். இப்படி இந்த அளவுக்கான போராட்டங்கள், இந்த உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப சிம்பிள். இப்போ அதாவது சமண மத கோவில்களை இடித்து விட்டு இந்து ஆலயங்கள் கட்டினார்கள். நியாயம்தான். யார் கட்டினது? ராஜாக்கள். ராஜாக்களுக்கும் இந்த இந்து மதத்துல இருக்க மக்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே. ராஜாக்கள் ஒரு 15 நிமிஷம் முன்னால திரு ஜெயராமன் அவர் என்ன சொன்னார்னா, பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் ஹெச் ராஜாவுக்கும் சண்டை இருக்குன்றது போல திரித்து பாதியை வெட்டிட்டு காட்டினாங்கன்னாங்க. இப்ப நீங்களும் அதான் சொல்றீங்க. ஒரு வாதத்திற்கு நான் முடிச்சிடறேன்.
ஒரு வாதத்திற்குன்னு திருமாவளவன் சொன்ன அந்த வார்த்தையை வெட்டிட்டு மத்த இதெல்லாம் பேசிட்டு நான் அதான் அவர் ஒரு வாதத்திற்குன்னு சொன்னதை இதே மாதிரி அப்படி நமது கோயில்களை கோவில் நகரமா இருங்க, நான் ரொம்ப தெளிவாவே பதில் சொன்னேன். நீங்க சொன்ன அந்த கட் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கொண்டாந்தார் பாத்தீங்களா சமண மதம்னு சொல்லிட்டு, நான் அது மேல இருந்தா என்னோட கேள்வியே இருக்கிறேன். நியாயம்தான், சரி பௌத்தம் தான், நியாயம்தான். என்னுடைய கேள்வி, அந்த அளவுக்கு பௌத்த மதத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், புத்தர் மீதான நம்பிக்கை இருந்தால், 2017 புத்தர் சிலையை 2008 சார் ப்ளீஸ், அதான் இங்க பிரச்சனையே அதுதான். என்னுடைய கேள்வியை உள்வாங்காம பேசுறது தவறு. நீங்க சொன்னீங்களா நான் அவர் ஏன் எதிர்வினை ஆட்டலன்னு கேக்குறீங்களா? ஆமா, நீங்களே பண்ணீங்க. நான் பதில் சொல்றேன். அதாவது பல்வேறு எதிர்வினை ஆட்டலன்னு சொன்னா சிலையை இஸ்லாமிய செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். இருங்க ஒரு நிமிஷம். இஸ்லாமியர்கள். அதாவது புத்தர் சிலையை அப்போ இந்து கோயில்களை இருங்க வரேன். இந்து கோயில்களை இடித்த, அதாவது இந்து கோயில்களை இடிப்பது சிங்களவர்களாக இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படி எடுத்துக்கலாமா? புத்த கோயில்களை புத்த விகாரங்களை இடிப்பது இஸ்லாமியர்களா இருந்தா திருமாவளவன் பிரச்சனை சொல்றேன். நீங்க இந்து கோயில்களை இடிப்பவர் சிங்களவர்களா இருந்தா பிரச்சனை இல்லை. இந்திய ஒன்றியத்துக்குள்ளான விவகாரங்களை நான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் தமிழ்நாட்டுக்குள்ள பேசுறாரு. யாரு அவர் தமிழ்நாட்டுக்குள்ள பேசுறாரு. அப்ப நீங்க வந்து திரிபுரா விஷயத்தை இங்க பேசவே கூடாது. திரிபுரா விஷயம் பேசல, பெரியார் சிலை விஷயம் தான் பேசுறோம். நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி வச்சீங்க, பெரியார் சிலை விஷயம் தான் பேசுறோம். உத்தரப்பிரதேசத்துல அம்பேத்கர் சிலை இடித்து நியாயமான என்கிட்ட கேட்க கூடாது. அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க இந்து கோயில்கள் எங்க இடிக்கப்பட்டாலும் நீங்க குரல் எழுப்ப மாட்டீங்க. இல்ல நான் அப்படி உங்களுக்கு வேற ஏதோ அப்படி கிடையாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. அங்கே ஒரு பெரிய கலவரம், எங்க இலங்கையில் வந்து இனக்கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது அது சகஜம். இதே தான், அதாவது இந்தியாவும் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் பிரியும் போது பங்களாதேஷில் 1,40,000 இந்துக்கள் பலியானார்கள், இந்து கோயில்கள் பலியிடப்பட்டது, எல்லாமே நடந்தது. அதை இந்த அளவுக்கு யாருமே இது ஏன்னா அது வந்து அந்த நேரத்துக்கான ஒரு இது. அதே தான் இங்கே இப்போ நடக்குது இந்த பிரச்சனை. இன்னைக்கு கலவரம் அங்கே என்னத்தினால கலவரம்? இந்துனாலையும் கலவரமா? எந்த கலவரமும் இல்ல. கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருச்சு. கிடையாது. நீங்க சொன்ன இலங்கையில ஊரடங்கு உத்தரவோட கலவரம். ஏன்? இதேதான், மாமிசம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஹோட்டல்ல மாமிசம் தின்னு 2 பேர் சண்டை போட்டுட்டாங்க. பஸ் ஆக்சிடென்ட் பிரச்சனை சார், சும்மா பேச கூடாது. பேசுமே பிரச்சனை. வேற நாடு, அது நம்ம நாடு கிடையாது. அதான் பாத்தீங்களா, உடனே நான் அதான் சொன்னேன். வேற நாட்டை பத்தி பேச வேண்டாம். வேற நாடுனா அப்ப இலங்கை தமிழர் பத்தி பேசுறதுக்கு நாடே இல்ல. இல்ல வேற நாடுனா நம்ம இலங்கை தமிழர் பிரச்சனை பத்தி பேச இல்ல. தமிழர் பிரச்சனை இல்ல, ஸ்ரீலங்காவோட பிரச்சனை வேற. அதெல்லாம் பேச முடியாது. நான் சொல்றது ஒண்ணுதான். இல்ல நம்ம நிலைப்பாடுகள் வந்து வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு இருந்தா. ஒரு மாசம் முன்னாடி ஹெச்ராஜா மைக்ல பேசுறதுக்காக இப்ப தூக்கி உள்ள போடுவாங்க. தலையை வெட்டுவாரு, என்ன பண்ணாரு, வேசி மகன் சொன்னார், வைரமுத்து. அதேதான் கேக்குறேன், அதேதான் நானும் கேக்குறேன். அதாவது ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது நம்ம நிலைப்பாடுகள் வந்து ஒரு நேரத்துக்கு மாறிக்கொண்டே இருந்தா அப்புறம் யாருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லனா அப்புறம் நம்ம என்ன பேசுறதுக்கு என்ன நியாயம் இருக்கு? சரி, உயிருக்கு ஆபத்து தான். நான் ஏன் வீட்டை கொளுத்தும்போது நான் வேடிக்கை பார்க்கறேன். உயிருக்கு ஆபத்து. ஆண்டாளே ஒருத்தர் வேசி மகன்னு சொல்வாரு. ஜெயராமன் இத அனுமதிக்க முடியாது. திரு ஜெயராமன், நாம் வந்து ரொம்ப கண்ணியமா பேசணும். நாம் தேவையில்லாம மத விஷயங்களை நம்ம புண்படுத்துகின்ற விஷயமா பேசணும். ஆண்டாள வருது, நீங்க சொல்லுகின்ற வார்த்தையை வைரமுத்து பயன்படுத்தல. இல்ல அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. விவாதம் வேற இல்ல, நாம் தேவையில்லாம, அதாவது அந்த நம் தேவையில்லாத வேற விஷயங்களுக்கு போக வேண்டாம். அதாவது நம்ம விவாதம் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில் இதுல மட்டும் நம்ம தெளிவா இருக்கணும். ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கணும். அது நாமளா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, ஒரு விவாதம் செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் சமூக பொறுப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிலையை உடைப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது வன்முறை வரும், அதனால் கலவரம் வரும், அதனால் பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சு ஒரு தேசிய இயக்கத்தின் ஒரு பொறுப்பாளராக இருந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றது இருக்குல்ல, சரி, அது பொறுப்பு. இது என்ன காரணம்? ஒரு வன்முறை எதிர்பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர் சொன்னதை நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறேன். ஒரு தலைவர்களவங்க பொறுப்புணர்வோட செயல்படணுங்கிறது. அந்த பொறுப்புணர்வோட செயல்பட்ட ராஜா அவர்களை நாம் வேண்டுமென்றே வீதிக்கு இழுத்து நாம் போராடுவோம். ராஜா அவர்கள் தன்னுடைய பேஜ் அட்மின், உங்களுக்கே நல்லா தெரியும்,
ஃபேஸ்புக்கு பேஜ் அட்மினா அவரே இருக்க முடியாதுங்கிறது. உங்களுக்கே கூட வேற ஒரு அட்மின் இருக்கலாம், எனக்கே கூட வேற ஒருத்தர் இருக்கலாம். ஐயா இது அவருடைய நடந்ததுங்க. ஒரு 3 ஆண்டுகள் அவருடைய நடவடிக்கை ஃபேஸ்புக் பேஜோட அட்மினை உடனடியாக இமிடியேட்டாக வந்து தவறு நடந்து போச்சு, அதுக்குன்னு ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். அதோடு இல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாது, திரிபுரா மட்டுமல்லாது, நாடு முழுவதும் எங்கெல்லாம் சிலைகளுக்கு எங்கெல்லாம் உடைக்கப்படுகிறதோ அவர்கள் மீது மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் மரியாதைக்குரிய தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இன்றைக்கு உடனடியாக சுற்றறிக்கை அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பியுள்ளார்கள். அதே மாதிரி அமித்ஷா அவர்களும் கட்சிக்காரர்கள் பொறுப்புடனுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி வரவேற்கத்தக்க விஷயம். ஒரே ஒரு கேள்விதான். சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, குறிப்பாக RSS இயக்கம், திரு ஹெச் ராஜா வந்திருக்கின்ற RSS இயக்கம், அவர் அடிப்படையில் ஒரு RSS, நீங்களும் RSS சேர்ந்த, உங்களுக்கு நல்லா தெரியும், கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் RSS இயக்கம். எதுவுமே வந்து மேலிருந்து உத்தரவு வராம செய்யவே முடியாது உங்களால். அப்படி ஒரு அட்மின் ஹெச் ராஜா அவர்களோட அட்மின், அவர் உத்தரவு இல்லாம இவரே எழுதி போட்டார். டிபேட்டுக்கு வந்திருக்கேங்க. நான் என்ன RSS பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்? கட்டுக்கோப்பான இயக்கம்ங்கிறது RSS கொள்கையை தாண்டி நீங்க பேச முடியாது. இல்ல நாம் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. நாம் நடைமுறை என்பது தினசரி நம்ம மூச்சு விடுறதுக்கோ சாப்பாட்டுக்கோ தினசரி நடைமுறை வேற. ஒரு Facebook பதிவுல பதிவிடுறது இல்ல. அது ஹெச் ராஜா அவர்கள் வார்த்தை இல்லாம கண்டிப்பா இவரே ஒருத்தர் வார்த்தையை போட்டு எழுதுவார்ன்றது நமக்கு தகுந்த விஷயமா இருக்குன்றதா ஒரு கேள்வி. எனக்கு நன்றாக தெரியும். நான் அந்த விவாதத்துக்குள்ள வரல. நான் அந்த விவாதத்துக்குள்ள வரல. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு அட்மின் நீக்கப்பட்டார். சரி. ஒரு கட்சிக்காரர் அடிமட்ட தொண்டர் அவர் கட்சியில நீக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சரி இருக்கட்டும். ஆனா இதையெல்லாம் தூண்டி விட்ட நபர்கள் இன்னும் ஒரு பிரச்சனை இல்லாம அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல என்ன தெரியுது? பாரதிய ஜனதா கட்சிக்காக உழைக்கிறவர்கள் கிடையாது. அப்படி தூண்டி விட்டவர்கள் என்றால் மறுபடியும் நான் பேக் டு ஸ்கொயர் ஒன் நான் வரணும்னு நினைச்சீங்கன்னா நான் திரும்பியும் பதில் சொல்றேன். இந்த ஈவேராவை தாங்கி பிடிக்கும், ஈவேராவை ஐகானாக கொண்டு செயல்படும் இந்த திராவிட இயக்கங்கள் தங்களுடைய போக்கினை மாற்றிக்கொள்ள வேண்டும். தயவு செய்து தமிழகத்தில் 80% மக்கள் 75-80% மக்கள் அவர்களுக்கு அவர்கள் கொள்கைகளுக்காக வாக்களித்திருக்கிறாங்க. 80% மக்கள் திராவிட இயக்கம் பெண்ணடிமைத்தனம் என்ற போலித்தனத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டு மாநிலங்களிலே தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மாநிலமாக இருக்கு. சொன்னாங்க. யார் சொன்னது? நீங்க கேளுங்க. இந்தியாவுல யார வேணா கேளுங்க. இந்தியாவுல யார வேணா கேளுங்க. துப்பாக்கியால படிப்புல, சுகாதாரத்துறை, மனிதவள மேம்பாட்டுல இங்க பட்டப்படிப்பு படித்த இரட்டைமலை சீனிவாசனார் யார்? சகஜானந்தா யார்? ஏங்க இவர் வந்துதான் என்னமோ எல்லாருக்கும் ஆனா நான் சொல்லி கொடுத்தாரா? இது வேண்டும் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து என்ற ஒரு நபரை தேவையில்லாமல் படித்த முற்போக்கான இரட்டைமலை சீனிவாசர் யார்? நீங்க புள்ளிவிவரத்தை பேசினா தனி நபர்கள் பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரு தலித் சமுதாயத்தில் இன்னைக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1920 முதன் முதலாக விதவை திருமணம் நடத்தியது யார்? இந்து பத்திரிகைக்காரர் விதவை திருமணம் நடத்தினார். ஈவேராவை நடத்தினார். நீங்க அதாவது எக்ஸாம்ஷன் திரு தமிழ்மாறன் இருங்க, நீ தொடர்ந்து பேசிட்டே இருந்தா முடியாது. அந்த கால வரலாற்றை எடுத்தால் 90% பார்ப்பனர்களும் 10% கூட கிடையாது. சரி சரி, அதாவது திரு ஜெயராமன் ஒரே ஒரு கேள்வி. அதாவது எக்ஸம்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது விதிவிலக்குகள் உதாரணங்கள் அல்ல. நான் முடிக்கிறேன். என் கேள்வி வாங்கிக்கோங்க. அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, இன்றைக்கு நான் கேட்கறது 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னால இல்ல, இன்னைக்கு கல்வியில
இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. கேரளாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இருக்குது. சுகாதாரத்துறையில முதன்மை மாநிலம் 3 மாநிலங்கள்ல ஒன்றா இருக்கின்றது. மனிதவள மேம்பாட்டுல முதன்மை மாநிலமா இருக்குது. நாம் முற்போக்கு ஒரு மாநிலமாக இருக்கின்றோம். இதையெல்லாம் மாற்றிக்கொள்ளணும்னு சொல்றீங்களா? இதையெல்லாம் மாற்றிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலத்துல இதுல எங்க காங்கிரசின் 20 ஆண்டு கால நல்லாட்சி, காமராஜர், பக்தவச்சலம், காமராஜர் பாருங்க, அதெல்லாம் மதவெறியோட சர்ச்சை நடத்துறவங்க போய் கேளுங்க. சரி, நான் நிறைவு செய்யலாம். நான் நிறைவு செஞ்சிடலாம். எல்லாரும் பேசலாம், கேட்காது. நாம் நிறைவு செய்வோம். அதாவது சுருக்கமா, ரொம்ப கல்வி கொடுப்பதும் மருத்துவம் கொடுப்பதும் தான். அதை தவிர என்ன வேலை? நான் மீண்டும் ஒரு நிமிடம் தயவு செய்து கேளுங்கள். 20 ஆண்டு காலம் 1951 முதல், நான் ரிப்பப்ளிக் கண்ட்ரி ஆன ஒன்னு சொல்றேன், 1951 முதல் 1967 வரை கல்வி கண் திறந்த காமராஜரும் பெரியவர் பக்தவச்சலமும் ஓமாந்தூர் ரெட்டியாரும் அவர்கள் போட்ட நல்ல திட்டங்கள் தான் வளர்ந்து அதற்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் காமராஜர் ஒரே ஒரு விஷயம் திரு தமிழ் காமராஜர் முடிக்கலாம் ஜெயலலிதாவின் ஆட்சியும் கருணாநிதியின் ஆட்சியும் நிறைவு செய்யலாம் இருந்த காலம். அதாவது காமராஜரை பெரியார் ஆதரிச்சாரு, அது வேற விஷயம் இல்ல. கடைசியா ஒன்னா சேர்ந்து வாக்கு கேட்டாங்க சார், ஒன்னா சேர்ந்து வாக்கு கேட்டாங்க. நேரம் இல்ல. ரொம்ப சுருக்கமா நீங்க எச் ராஜா போட்ட ட்வீட் தூண்டி விட்டது. நீங்களும் சொன்னீங்க, அவர் கூட ஆமா அவர் அந்த மாதிரிலாம் பண்ணாரு, அதனாலதான் கலவரம் வெடிச்சதுன்னாரு. ஆமா, 1996 முடிக்கிறது ரொம்ப சின்னதுதான். 1996 மிக பழமையான மிக முதிர்ச்சியான ஒரு தலைவர் நம்ம தமிழகத்தின் முதல்வராக இருந்தார். அவர் இந்த போக்குவரத்து கழகங்களுக்கெல்லாம் ஜாதி தலைவர் பேர்லாம் வச்சார். அதனால தென் மாநிலங்கள் பற்றி எரிந்தது. ஒரே நிமிஷம், அதான் குறுக்க கேட்டீங்கன்னா டைம் ஆயிடும். அப்படி வரும்போது கலவரம் தென் மாநிலங்களில் நடைபெற்ற உடனே அவர் அந்த ஜியோவை வாபஸ் வாங்கிட்டு சொல்றாரு, இந்த ஜியோவை வாபஸ் வாங்கி கொண்டு அனைத்தையும் தடை செய்கிறேன். தடை செய்யும் போது அண்ணாவின் பெயரையும் பெரியாரின் பெயரையும் நீக்குவதற்காக என் கண்ணீர் மல்க எழுதுகிறேன் எழுதி அந்த பேனா உடைச்சாரு. அப்போ என்னுடைய கேள்வி, கலவரம் வரும்னு அவருக்கு தெரியாதா, இல்ல கலவரம் வரப்போதுன்னு தெரியாதா, இல்ல கலவரம் வரணும் அவர்களை ஜாதி தலைவர்களா மாற்றியது யார்? இருங்க சார், தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை ஜாதி தலைவர்களா மாற்றியது யார்? புது விவாதங்கள் வேணாம், நான் முடிக்கிறேன். நீங்க எப்படி கேட்க, அதாவது அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா அவரும் கலவரம் வரும்னு எதிர்பார்த்து அந்த மாதிரி ஒரு இதை வைக்கல. நல்லதை எதிர்பார்த்து தான் செய்தார். ஆனால் அது தவறாக முடிந்தது. அதான் நான் சொல்ல வரேன். பெரியாருக்கும் திராவிட கட்சிகளின் தேர்தல் அரசியல் செயல்பாடுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு காலத்துல இருந்தது, நடுவில் இப்ப இல்ல. அதனால அது எது நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்க வேணாம். இன்றைக்கு இந்த மாநிலம் சோசியல் இண்டெக்ஸ், சமூக ரீதியான விஷயங்களை புள்ளியில அது காரணம் பெரியாரு. நான் திருப்பி சொல்றேன், குலக்கல்வி திட்டம் பயங்கரமாக கோவிலுக்குள் அத்தனை இந்துக்களையும் கொண்டு போனது இந்த இந்து மக்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் கூட பெரியார் அவங்களே தான் சொல்றாங்க. ராமசாமி நாயக்கர் அனைவரது கருத்துக்களுக்கும் நன்றி. நாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். அதாவது குறிப்பாக வன்முறையை தூண்டக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கண்டிக்கத்தக்கது. முக்கியமான விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இருக்கின்றது. அதை குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியின் பார்வையாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த மாற்றத்தை நோக்கிய பயணம் தொடரும். வணக்கம். Get the